ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான ஒரு குட்டி ப்ரோமோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஐஸ்வர்யா வந்து அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் ஃபோன் போட்டு நம்ம கோடீஸ்வரி கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. கோடீஸ்வரி கேட்டோன்னே ரொம்பவே ஷாக் ஆகி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மகா கிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது, நான் என்ன தான் பண்ணுறதுனே தெரில, அவளை ஏதாச்சும் பண்ணணும், அந்த கௌதமி, சித்ராதேவி, அதுக்கப்புறம் அனாமிகா 3 பேரையும் நான் ஏதாச்சும் பண்ணணும். இப்போ நீ விட்டனா நான் போய் 3 பேரையும் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடும். அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்கேன். ஒரு மாசமாக இருக்க பொண்ணுன்னு கூட பார்க்காம கரண்ட் ஷாக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாள். அவளாம் என்ன பொம்பளை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து மகா சொல்கிறாங்க, நீ கவலைப்படாதம்மா, நான் இருக்கிற வரையும் நீ கவலைப்படாத, அதுக்கு தான் மாற்றி அனுப்பி கௌதமுக்கும் நம்ம சித்ராதேவிக்கும் கரண்ட் ஷாக் கொடுக்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அனாமிகாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலான்னு பார்த்தா இப்போ ஒரு நாடகம் நடிச்சிட்டு இங்கே இருக்கா, இவன் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து துணையாக இருக்கிற மாதிரி நடிக்கணும், நடித்து அவள் வாயாலே உண்மையை வந்து வர வைக்கணும்னு தான் இப்படிலாம் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கோடீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, நீ தாம்மா எப்படியாச்சும் பிரபா கிட்ட புரிய வைக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க.